சமீபத்தில் சுகி சிவம் பட்டிமன்ற பேச்சில் ஒரு நிகழ்வை பற்றி விளக்கினாங்க. அதுதான் கண்டதை படித்தவன் எப்படி பண்டிதன் ஆனா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. மருத்துவமனையில் கணவனை சேர்த்துட்டு மனைவி துணைக்கு கூட இருக்காங்க. மாலை நேரமும் ஆச்சு. ஏதாவது சிற்றுண்டி வாங்கி தரலாமேன்னு பலகார கடைக்கு போய் 2 சமோசா வாங்கிட்டு வந்தாங்க. அந்த 2 சமோசாவையும் ஒரு தாளில் மடித்து கொடுத்தாரு கடைக்காரரு. மனைவி கணவனுக்கு ஒரு சமோசா கொடுத்துட்டு தான் ஒன்றை சாப்பிட்டுட்டு அந்த துண்டு பேப்பரை பார்த்தா. அதில் ஒரு செய்தி இருந்துச்சு. நகரில் ஒரு மாரத்தான் ஓட்டம் நடக்க போகுது. இதில் கலந்துக்கிட்டு முதல்ல வருபவர்களுக்கு 10,000 ரூபாய் பரிசு அப்படின்னு இருந்துச்சு. அதை படித்த மனைவி அடுத்த நாளே மாரத்தான் போட்டியில் கலந்துக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க அவங்கள கேலியாக பார்க்குறாங்க. அப்படி இருந்தும் மாரத்தான் போட்டியில் மனைவி தான் முதல் இடத்துல பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு பரிசு கொடுக்கும்போது நீங்கள் எப்படி முதலிடம் பிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஓடலை, என் கணவரது மருத்துவ செலவுக்கு பணம் வேணுமே அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் என்னை துரத்தி துரத்தி ஓட வச்சுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளைஞர்களே, ஒவ்வொரு துண்டு செய்தியும் கூட நம்ம வாழ்க்கையை மாற்றுங்கிறது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்.